சென்னை எண்ணூர் அருகே பெரியகுப்பம் பகுதியில் கோரமண்டல் இன்டர்நேஷனல் நிறுவனத்திலிருந்து வெளியேறிய அமோனியா வாயுவால் பிரச்சினை ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நேற்று இரவு என்ன நடந்தது என்பது பற்றி விளக்குகிறார் எமது தலைமை செய்தியாளர் ராஜேஷ்குமார். வணக்கம். எண்ணூர் பகுதியை பொறுத்தவரையிலே சிபிசிஎல் நிறுவனத்தின் மூலமாக எண்ணெய் கசிவு ஏற்பட்டு பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டு அந்த பிரச்சனை அடங்குவதற்கு முன்னதாகவே மற்றொரு பிரச்சனை தற்போது வந்திருக்கின்றது. அதாவது அமோனியா வாயு கசிவின் காரணமாக மிகப்பெரிய பிரச்சனை இங்கு நேற்று இரவு முதல் நிலவி வருகின்றது. இந்த அமோனியா கசிவு ஏற்பட்ட பகுதியிலே தான் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் கருப்பையா உங்களுக்கு தற்போது காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதாவது நாம் பார்க்கக்கூடிய இந்த இடத்தில் தான் இந்த பைப் வருகிறது பாருங்கள். இந்த இடத்தில் தான் இந்த அமோனியா கசிவு நேற்று இரவு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது நேற்று இரவு 11:15 மணி அளவிலே அமோனியா கசிவு வரக்கூடிய அந்த பைப்பானது கசிவு ஏற்பட்டிருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய இந்த லீக்கேஜ் மூலமாக அமோனியா வாயு அந்த கடல் நீரிலே கலந்து அது மேலே கொப்பளித்து அருகில் இருக்கக்கூடிய சின்ன குப்பம், பெரிய குப்பம், நேதாஜி நகர், பர்மா நகர் உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த மக்களுக்கு மயக்கம், கண்ணெரிச்சல், தலை சுற்றல் போன்றவையெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் 40க்கும் மேற்பட்டோர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல என்னதான் நடக்குது என்று பார்ப்பதற்காக நியூஸ் தமிழ் மூலமாக நாம் தற்போது இங்கே வந்திருக்கின்றோம். அதாவது கப்பல் மூலமாக பல்வேறு வெளிநாடுகளிலிருந்து அமோனியா வாயுவானது கொண்டு வரப்படுகின்றது. நாம் தூரத்தில் பார்க்கின்றோம். அந்த இடங்களில் தான் சுமார் அதாவது நாம் கரையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்தில் கப்பல்கள் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய கப்பல்கள் நிறுத்தப்படும். அங்கே நிறுத்தப்பட்டு அங்கிருந்து கடலுக்கு அடியிலே புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழாயிலிருந்து அந்த அமோனியா வாயுவானது லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். அது கடலுக்கு அடியிலே இருந்து அனுப்பப்படும். அப்படி அனுப்பப்படும் போது இங்கிருந்து சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரம் இது குழாய் மூலமாக பயணித்து நாம் திரையிலே பார்க்கக்கூடிய மேலே பார்க்கக்கூடிய அந்த டேங்கிலே சென்று சேகரிக்கப்படும். இப்படித்தான் டன் கணக்கிலே அந்த அமோனியா வாயு கொண்டு வரப்பட்டு இந்த பெரிய டேங்கிலே சேகரித்து வைக்கப்படுகிறது. சேகரித்து வைக்கப்பட்ட இந்த அமோனியா வாயுவை கொண்டுதான் யூரியா தயாரிப்பது, ஆசிட் தயாரிப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுவதாக இங்க இருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே நேற்றைய தினம் இந்த வரக்கூடிய குழாயிலே கசிவு ஏற்பட்டு அந்த உடைந்த துண்டு கூட நாம் பார்க்கலாம். அந்த குழாயினுடைய அந்த ரப்பர் துண்டு உடைந்து சிதறி கிடக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். வழக்கமாகவே இரவு நேரங்களில் கடற்கரையில் அதிகமான தூரத்திற்கு கடற்கரைகளில் தண்ணீர் இருக்கும். அதுபோன்ற ஒரு நேரத்தில் தண்ணீர் அதிகமாக இருந்த நேரத்தில் இந்த தண்ணீரிலே கசிவு ஏற்பட்டிருக்கிறது. ஒருவேளை தண்ணீர் இல்லாமல் வெட்ட வெளியிலே இந்த கசிவு ஏற்பட்டிருந்தால் பாதிப்பு இன்னும் தீவிரமாக இருந்திருக்கும் என்று இந்த பகுதி மக்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த கடல் நீரிலே அமோனியா வாயு கலந்த காரணத்தால் பாதிப்பு குறைவாக இருந்ததாக குறிப்பிடுகிறார்கள். அதே நேரத்திலே நாம் தொடர்ந்து பார்க்கும்போது இந்த உடைப்பு ஏற்பட்டிருப்பது என்பது முதல் முறை கிடையாது. இது போல அடிக்கடி ஏற்படுகிறது என்றெல்லாம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இந்த பகுதி மக்கள் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கு ஏராளமான பிரச்சனைகள் இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம நல சங்கம் 32 கிராமங்களை சேர்ந்த நல சங்கத்தினுடைய அந்த எண்ணூர் நல சங்கத்தினுடைய தலைவர் இருக்கிறார். அவரிடம் நாம் பேசலாம். ஐயா வணக்கம். நேற்று இரவு என்னதான் நடந்துச்சுங்க ஐயா? எண்ணூர் அனைத்து கிராம பொதுநல சங்கத்தினுடைய தலைவர் குணசேகரன் பேசுகிறேன். நேற்றைய தினம் ஒரு 11 மணிக்கு நம்ம பரபரப்பாக இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த கோரமண்டல் இண்டஸ்ட்ரியிலேருந்து அமோனியா கேஸ் ஃபார்ம் ஆகிட்டு திடீர்னு எல்லாருமே கீழே விழுந்து அடிபட்டு இது அமோனியா கேஸ் மயக்கம் எல்லாமே வந்துடுச்சு. அப்போ என்ன ஆயிடுதுன்னு கேட்டால், மயக்கம் கேள்விப்பட்டவொன்னு நாங்கள் ஓடியாந்து பார்க்கும்போது பெரிய பார்த்தா கீழே விழுந்து கெடுக்கிறாங்க. மூச்சு திணற அவங்களாம் வாந்தி எடுத்து எல்லாருமே ஆம்புலன்ஸில் ஏற்றி எல்லா இடத்துக்கும் போகும்போது பார்த்தீங்கன்னா என்ன நிலைமைன்றது அப்படியே அங்கேருந்து ஸ்பாட்டுக்கு பார்க்குறோம். பார்த்தா அந்த கசிவு அதில் இருக்கிறது எப்படி போச்சுன்றதே தெரியல. அப்படி கசிவு ஆகிட்டு நீல நிறமாக வருது. மெயின் அந்த தண்ணி கிட்ட அந்த கசிவு வந்தது நீல. அந்த தண்ணி இருந்ததுனால தப்பிச்சுது. அதே தண்ணி இல்லாமல் தரையில் இருந்துருந்துன்னா இதோடைய அமோனியா கேஸ் எவ்வளோ தூரம் பரவி இருந்துன்னா எவ்வளோ பேர் செத்துருப்பாங்கன்னு தெரியாது. இப்போவே 32-40 பேர்கிட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஆனால் அந்த நீங்கள் இது இன்னைக்கு நடக்கல. இந்த கப்பலில் வர்றதுனால அங்கேருந்து பைப் லைன் கொடுத்து எடுத்துன்னு போயிட்டு பக்கத்தில் டேங்கரில் கொடுக்குறாங்க. அந்த டேங்கரில் கொடுக்குறதுனால இந்த கசிவு ஏற்பட்டிருக்கு. இது முற்றிலுமே தவறான ஒரு இது. ஏன்னு கேட்டால் டேங்கரில் வரும்போது கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. இது பிஸ்னஸாக எடுத்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கின்ற நோக்கத்தில் அங்கே அந்த பைப் லைன் கொடுத்து இதை டேங்கர் கட்டியிருக்காங்க. அந்த டேங்கர் ஏதோ ஒரு புயலோ இல்லை பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா எண்ணூரே இருக்காதுங்க, சரௌண்டிங்கே இருக்காதுங்க. அந்த மாதிரி சூழ்நிலையை இங்கே உருவாக்கிட்டாங்க. அது காரணம் என்னன்றது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் உடனே முடிவு பண்ணி இந்த கம்பெனியை மூடணும். எங்களுடைய குறிக்கோள், எங்களுடைய எண்ணம் எல்லாம்னா இந்த கம்பெனி சாக்லேட் கம்பெனியாக ஆரம்பித்த பிறகு இதுக்கு அடுத்தது இவங்க படிப்படியாக
சம்பாதிக்கின்ற நோக்கத்தில் வந்து உயிர் பெற்றாலும் பரவாயில்ல, மீண்டும் போபால் மாதிரி போபால்ல நடந்தது. அந்த எத்தனையோ பேர் உயிர் பாதிக்கப்படுது. ஆனால் இந்த நிலைமை இங்கே உருவாச்சுன்னா எத்தனை உயிர் சாகும்னு தெரியாது. ஆகையினால இந்த அரசு, மத்திய அரசு, மாநில அரசு வந்து இதை கண்டிப்பா இந்த தொழிற்சாலையை மூடணும் என்றது. இப்ப நேத்து நைட்டு வந்து 11:15 இந்த பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்றீங்க, நீங்க வந்து நேரில் பார்த்ததா சொல்றீங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க, எப்படி சால்வ் பண்ணாங்க, எப்படி தீர்வு கண்டாங்க? அது அந்த தற்காலிகமா வந்து பைப் லைனிங் பாத்தீங்கன்னா தெரியும், வெறும் லப்பர் பிராண்டு, லப்பர் மாதிரி அந்த இந்த டயர் டியூபை வச்சு கட்டி தற்காலிகமா நிறுத்திருக்காங்க. நீங்க பாருங்க, அப்ப இருந்து தண்ணி இருந்ததுனால வந்து அன்னைக்கு தப்பிச்சிச்சு. இப்ப தரையில இருக்கு, இப்ப லீக் ஆச்சு பாரு, நாங்களாம் இருக்க மாட்டோம், உயிரோடு இருக்க மாட்டோம். அந்த நிலைமை இப்ப கம்பெனி ரன் ஆச்சுன்னா காலி, நம்மள நிக்கிறது இதுவே கிடையாது. அதனால வந்து அந்த தற்காலிகத்துக்கு தான் அதை பண்ணிருக்காங்க, நிரந்தர தீர்வு இல்லை. நிச்சயமாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கக்கூடிய அந்த கருத்து என்பது இந்த அமோனியா தயாரிக்கக்கூடிய இந்த நிறுவனத்தை நிரந்தரமாக மூட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இந்த இடத்தில தான் நேற்று இரவு அந்த ஆபத்தான ஒரு சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. எனவே இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்கள் எங்களுடைய கோரிக்கைக்கு அரசுகள் செவிசாய்க்க வேண்டும் என்பதுதான் இப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.